அப்பா உங்களுடைய திருமணி வாதத்தை அடியோடு படித்தோம் தந்தையே. எப்படி என்றால் இந்த தினத்திலே அந்த வல்லைய பசங்க சண்டைக்கு வரானவளா? சண்டைக்கா? ஆனா நந்தையே இப்படியே கட்டளை இட்டால் போதும். என்னுடைய வீரமில்லை உரைக்கிறவில்லை அந்த வண்டியர்களா என்னை இந்த கருவகா சொல்றா. நான் பார்த்து வருகிறேன் தந்தையே. இனி விட்டு ஓய்க்கால் கொடுத்தால் போதும். என்றால் கெட்டு அவங்களுக்கு ஒரு கெட்டுல இருக்கிற ஒரு பையன் கொண்டு வரேன். அதனால் போய் வாடா மகனே என்று தெரிவித்து சொல்கிறேன் தந்தையே. ரத்னாபதி கோட்டை சுத்தி நீங்க 4 பேர் காவலா இருங்க. அங்கே மடிக்கணும். அப்பா இருப்பா 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 காவல் இருப்பா இருப்பா மூற்றமாக நாடு என் தந்தைவாரி ஏதாவது இளைவர்கள் முதல் பிறந்த நாடு சொன்ன பாருங்க. முதல் பிறந்த ஆட்டுக்குட்டி அந்த தாயின் பால் குடிச்சா அதனால பெருசா ஊக்கமா வளருமா. இந்த கடைக்குட்டிக்கு இது பேரு கடைசியா பிறகு பேரு அது பாலுக்கு இல்லாத புடக்கடை புடக்கடையா புடக்கடை பிடிச்சி வருதுமா. அது தேராது வலுல வந்தது. சரி இருந்தாலும் அண்ணா நீ சுட்டி காட்டுகிறாயா அண்ணா? ஒரு நிமிஷம் அண்ணா 8 மணியில வாழ விட்டாங்க என்று என்னிடத்தை சுட்டி காட்டுகிறாயா அண்ணா? பொறுமை பட வந்தா பாரு என் தந்தை வேறு பொறுமை காத்துற அப்படிங்கிற நேரு இருந்தாலப்பா இன்று ராத்திரி இன்று ராத்திரி அது சீக்கிரமா கமலாய் விட்டு அழைத்து கேள்வி இல்லை. தண்ணி வருது. அப்பா பொறுமை இருப்பா. முதலே சொன்ன பொறுமையாக எதைக்காதீங்களா ஆத்திரம் அடிபிடித்தது முதலே சொன்னேன். உனக்கு கிடைக்கும் மகனிடத்தில் சொல்றீங்க. ஒரு தாய் தந்தைக்கு ஒரு மகனா பிறந்தா அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் ஒரு பிள்ளை பிறந்தா அப்பா அம்மா ஆபத்துக்கு உதவணும். ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அருள் பசியை தீராத அன்னமும் கோபத்தை அடக்காத வேதனும் ஒரு குருமலையை கேளாத சிறனும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத ஒரு வெண்ணீரும் இந்த 7 இருந்தும் இந்த உலகத்தில் பயனில்லை. ஒரு தாய் தந்தை கிடக்கும்டா அந்த மகனுக்கு அல்லவா தாய் தந்தை இணக்கத்தை தீராத பிள்ளை அவன் தருதல பிள்ளையா. அப்பா அம்மா எடுக்கணும் ஒரு கஷ்டம்னா தான் தோல் மேல சுமந்து 4 பேர் சுமந்து அந்த இலக்கத்தை காப்பாற்றணும். அப்ப கிழமை எத்தான அண்ணன் எப்படா இருந்துச்சு போவான் சின்ன பகாலி ஆகும். அப்ப நினைச்சு நினைச்சியா பிறரை கிழக்கு நினைச்சா முதல்ல நாம கெட்டு போயிடுவோம். அது போல உன்னை எழுந்து வர மாதிரியா யாருப்பா சரி சரி என்ன எழுத்து வருகிறாரு? வன்னிய மக்கள். வன்னிய மக்கள் அப்பா இமயமான சார்பு அறியாமல் வன்னிமர சோலை அந்த வன்னிமர சோலையிலே ஒரு வேள்வி ஏற்றி தேவ அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அங்க ஏவியின் வேள்வியால எரி நெருப்பே அதிவீர வன்னியன் ஒரு ஆழ்வானை பிறகு செய்தான். தேவரை சூழ்ச்சிக்காரன் நீங்க வாங்கின வரைய எப்படி தெரியுமா? ஒரு தாயின் அகத்தியா பிரதமர் நல்லா இருக்கிறது. என் தந்தையார் வாங்கின வரோம் அந்த ஈசன் இடத்துல என் அப்பா மாதிரி தவம் யாருமே செய்திருக்க முடியாது. உடம்பு என்று வாராமல் உயிரை என்று வாராமல் இந்த உடம்பை துஷ்டமா வைத்து எங்க அப்ப எரிய தீர போடாத அக்னியில ஆமாங்க ஈச மனம் இறங்கல. இந்த உடலை எல்லாம் போக ஆத்மாதான் இருந்துதான். உடலைக்கு அழிவு உண்டு. இந்த உயிர்கள் ஆத்மா
அதுக்கு அழிவில்லை. ஈசன் இறங்கி வந்து தான் உடலை என்று வராமல் உயிரென்று வராமல் துச்சமா மதித்து இப்படி வரஞ்சேரியே உனக்கு என்ன வர வேணும் கேளுன்னா எங்க அப்பா கிட்ட அப்பா கேக்குறாரு 5 வரம். எத்தனை வரம்? 5 வரம். என்னன்னா வரம்? முதல் வரம் உடல் எரிஞ்சு சாம்பலாக்கி ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஆத்மானா சுவாசி காத்து. இந்த ஆத்மாவுக்கு உயிருக்கு உடல் வேண்டும். அதாவது முதல் வரம் சொன்னா பரமேஸ்வரன் மனதேறிக்கூடிய பூத உடல்ல போய் சேர்ந்துதான் பூதவர்கள் ஐக்கியமானா அதான் வாதாபிக்கு இந்த கோலம். பூதம் எப்படி இருக்கும்? பயமாக கோலமா இருக்கும். இது முதல் வரம். இரண்டாவது வரம் எனக்கு சாயலா வரம். அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஈஸ்வரன் சொல்றாரு தேவராகட்டும் புலாவாசி ஆகட்டும் பிறப்பன் ஒண்ணு இருந்தா இறப்பன் ஒண்ணுக்குது பிறக்கமாக பிற சமம். சரி ஏன்னா மறுவரு வேணும். 2வது வரம் திரும்பி மாத்தி கேட்கிறாரு. என்ன ஒருவன் பொருளா இருந்தா தாயின் அங்கத்தின் வழியாக பிரதமர். தாயின் ஓடி என்றால் அங்கம். ஆமா பிறப்புறுப்பு. தாயின் அங்கத்தின் வழியாக பிரதமர். என்னை யாரும் கொல்லக்கூடாது. கொல்லக்கூடாது. தேவராய் அறிவில்லை. இப்ப எப்படி வரோம்? 2வது 3வது வரம் சாமி சாமி சேர்ந்து 3வது வரம். அப்படி மீண்டும் வந்து பிறந்த வந்தா எங்க அப்பா மார்பிலே அம்பு பட்டு ஒரு துளி ரத்தம் இந்த வாதாகத்தை பூமியில விழுந்தா என்னை போல 1000 பேர் பிறக்கணும். எத்தனாவது வரும்? 4வது வரம். ஆமா 5வது வரம் உலகத்திலே அழகிலே சிறந்தவரை என் மனைவி தவிர யாரும் இருக்கக்கூடாது. அந்த மனைவியை வைத்து வாழ எனக்கு கோட்டையில் வேணும். அது எங்க? 7 சினிமா கடையிலே ரத்தினத்தால் கோட்டை ரத்னாவரி கோட்டை என்று மாலை விட்டு செய்து உலகத்திலே மயிலண்டு யாத்திரா பிறந்தவள் சொத்துக்கடி திருமணம் செய்து நாங்கள் 3 பேர் பிறந்தோம். மூத்த மகள் இந்த மகோதரன் தர வேண்டாம்ப்பா. அந்த வண்டியை பசங்க 5 பேர் வராங்களா? அப்பா பொதி வருத்தால் தூணாகலாம். சரி நான் ஒண்டி அவங்க 5 பேரு ரத்தாவரி கோட்டைக்கு முண்டாக்காவலாகி நானு எவரா பாக்குறேன். அப்படி படைகளை திரட்டி வந்தா செம்பலாடி வட்டியிலே போத சென்னாய் போல் வெள்ளாடி வட்டியிலே போத வேலை போல் புலிபால் பாய்ந்து புலிக்கு பிறந்த புனையாக தம்பி. அது மட்டுமல்ல சிங்கமா பிறந்து விட்டான் நகமில்லாம போகவா போய் வருகிறேன். 8 அடிக்குள்ள அந்த வண்டிகளை கொண்டு வந்து அடக்கி அதை சிறந்து கொண்டு வந்து தஞ்சம் தான் சராது என்று உன் பாத்திரம் வைக்கிறேன். அண்ணா நான் பார்த்து வருகிறேன். நீ அறவுடைய உதவாரு அண்ணா காலதாமதம் வேண்டாம் தம்பியா படைக்கின்றான். பேசிக்கிட்டே இருந்தா காலதாமதமாகிறது. அதனால அந்த வண்டிகள் நம்மளுடைய ரத்னாவரி கோட்டையில் ஆபத்தா பகவான் என்றா அச்சாய் நீ பாத்துக்கணும். பாத்துக்கிறேன். புறப்படு போய் வருகிறேன்.